நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கு இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அதுக்கு நிவாரணம் கொடுத்திருக்கிறாங்க. அதோட இந்த ஆட்சி வந்த பிறகு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இன்றைக்கு வீட்டுக்கு 100% வரி போட்டாங்க. வரி போட்டாங்களா? ஆண்டுக்கு 6% வரி உயர்வு, கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6%. மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. முதல் 52%, ஆண்டுக்கு 5%, 3 ஆண்டுல 15%, 52 மாதம் 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. இப்படி மக்கள் மீது வரி சுமத்துகின்ற அரசாங்கம் தேவையா? அதோட மாற்றுத்திறனாளி ஒருவர் மாற்றுத்திறனாளிக்கான உலகக்கோப்பை விளையாட்டில் கலந்துக்கிட்டு ஒரு கோப்பை கொண்டு வந்து முதலமைச்சர்கிட்டையும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்டையும் துணை அமைச்சர் போட்டோ எடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா அவர் அதாவது மாற்றுத்திறனாளிகளுடைய உலகக்கோப்பை போட்டியிலே கலந்துக்கல. எப்படி ஆட்சி பண்றாங்க பாருங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டு ஆண்டுனா நாட்டு மக்களுக்கு எங்க நன்மை கிடைக்குமா? இன்றைய தினம் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில் இங்க இருக்கின்ற சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற ஒருவர் இந்த பேரூராட்சியில் விஐபி நகர் என்ற ஒரு பகுதியில் இன்றைக்கு பொது பயன்பாட்டிற்காக நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த நிலத்தை போலி ஆவணம் மூலமாக அவர் பதிவு செஞ்சுக்கிறார். பிறகு அதை 3 பேருக்கு விட்டுட்டார். ஆக இது மக்கள் கொடுக்கப்பட்ட புகார். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே இந்த புகாரை விசாரிக்கப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். உங்களுக்கு நல்லா தெரியும், குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். இன்றைக்கு ஏரி, குளம், குட்டை எல்லாம் கிராம பகுதியில் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது. இதெல்லாம் ஒரு வறட்சியான பகுதி. இன்றைக்கு மழையை நம்பித்தான் இங்க இருக்கின்ற விவசாயிகள் இன்றைக்கு விவசாயம் செய்ய வேண்டிய நிலையில இருக்கின்ற பகுதி நம்முடைய கெங்கவல்லி சட்டமன்ற பகுதி. இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கின்ற ஏரி, குளம், குட்டையெல்லாம் தூர்வாருகின்ற பொழுது மழை காலத்தில் இது எல்லாம் ஏரி ஆழமாக்கப்பட்டு இந்த வண்டல் மண் விவசாயிக்கு இயற்கை உரமாக பயன்படுது. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் தேக்கி வைத்து இப்படி கோடை காலத்தில் நிலத்தடி உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும். அது இந்த ஆட்சியாளருக்கு பொறுக்கல, அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. இந்த நல்ல திட்டம் தானே அது? சொல்லுங்க, நல்ல திட்டம் தானே? நம்மள விவசாயி தொழிலாளி தானே? இன்றைக்கு உடம்புக்கு உயிர் எப்படியோ அது மாதிரி விவசாயத்துக்கு உயிரா இருப்பது நீர். உண்மைதானே? நீர் இல்லைன்னா விவசாயம் செய்ய முடியாது. ஆனா அப்படிப்பட்ட நீரை சேமித்து வைக்க வேண்டுவதற்கு தான் இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். இதையும் இந்த ஆட்சியில ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும், குடிமராமத்து திட்டம் தொடரும். அதோட இன்னைக்கு டாஸ்மாக் கடை இருக்குது. இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் ஒரு 10 ரூபா யாருன்னு தெரியுமா? பக்காவா சொல்றீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6000 டாஸ்மாக் கடை இருக்குது. அதில் ஒவ்வொரு கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், மொத்தமாக 6000 கடையில் 1.5 கோடி பாட்டில் வைக்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கும் போது அதிகமாக கட்டணம் வசூல் பண்ணாங்க. அப்படி 10 ரூபா கூடுதலாக வசூல் பண்ணதுனால ஒரு நாளைக்கு 15 கோடி அந்த 10 ரூபா டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு அதிகமாக வச்சு கொள்ளையடிச்சாங்க. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 5 வருஷத்துல 24,000 கோடி இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாக வச்சே கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அமலாக்கத்துறை இதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க போகும்போது நீதிமன்றத்துக்கு போய் தடையாணை விதிச்சிருக்காங்க. அண்மையில் உங்களுக்கு தெரியும், பத்திரிகை ஊடகத்தில் இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அந்த துறையில் முறைகேடு நடைபெற்றிருக்குது. அதே போல குடிநீர் வழங்கல் துறையில் பணி
ஆணை வழங்குனதில் பல லட்சம் வாங்கினதாக முறைகேடு நடைபெற்றதாக அது கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு தக்க ஆதாரத்தோடு இதுக்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அதிமுக இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் அமலாக்கத்துறை அனுப்பப்பட்ட அறிக்கையில் இருக்கின்ற ஆதாரங்கள் உண்மை, வழக்கு பதிவு செய்யும் சொல்லி கூட இன்னும் வழக்கு பதிவு செய்யல. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும். சட்ட நீதியாக யார் யார் தவறு செய்யலாம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தம்பி இந்த கொடி பொறுத்த கொடி கொஞ்சம் தள்ளி கொடி தள்ளி பிடிவா இந்த வந்துரு ஓரமா வந்து தம்பி அந்த அங்க பா அந்த கொடி கொஞ்சம் கீழே இருக்கும்பா, கீழே இறக்கு தம்பி, படம் எடுக்கிறாங்களா. அதோட இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று. அதன்படி அதிமுக ஆட்சியதுடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் 2021ஆம் ஆண்டு அறிவிச்சாங்க. அதில் 4 அறிவிப்பு கூட இது வரைக்கும் நிறைவேற்றல. முக்கியமான அறிவிப்பு சிலவற்றை அந்த நேரத்தில் உங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்வது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறாங்க, கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா, குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்துறாங்களா? அதுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்குறாங்களா, உயர்த்தி கொடுத்தாங்களா? அதோட கூட்டுறவு சங்கத்தில் கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை போடுறாங்களா, போட்டாங்களா? இப்படி பல அறிவிப்புகளை அறிவிச்சு நிறைவேற்றாமே போயிட்டாங்க. மீண்டும் இப்போ புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன கூப்பன் கொடுக்குறாங்களாம். அதில் கூப்பன் கொடுத்தா தானே கொள்ளையடிக்க முடியும். அந்த கூப்பன் போய் யார்கிட்ட வாங்கணும்? திமுக காரன்ட்ட வாங்கணும். ஜெயிக்க போறதில்ல, அது வேற விஷயம். ஆனாலும் அவர் அறிவிக்கின்ற அறிவிப்பு திமுக குடும்பத்துக்கு அதில் ஒரு வருமானம் வரணும். அப்படிப்பட்ட அறிவிப்பு தான் திமுக தலைவர் அறிவிப்பார். இதே அதிமுக அறிவிப்பு நல்லா உங்களுக்கு தெரியும். இந்த வரி உயர்வு இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போயாச்சு. மக்கள் வாங்கும் சக்தி இழந்து கடும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. அதிலிருந்து அவர்கள் மீட்டெடுக்க என்பதற்காக எல்லா குடும்பத்தினருக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவி தொகை வங்கி கணக்கில் வழங்கப்படும்.